மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? மூமின் சொல்வான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ். வமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? தீனி இஸ்லாம். குர்ஆனை படிக்க வேண்டும், சுன்னாவை படிக்க வேண்டும். படிக்காவிட்டால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. படித்தால் தானே வாழ முடியும். நபிகள் நாயகத்தை குறித்து கேட்கப்படும், இந்த மனிதர் யார்? மூமின் சொல்வான், ஹுவ ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். நான்காவதா ஒரு கேள்வி கேட்கப்படும். நான்காவது கேள்வி, இதை நீ எப்படி அறிந்து கொண்டாய்? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், 4வது கேள்விக்கு நானும் நீங்களும் என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையும் எல்லோரும் பதில் தெரிய வேண்டும். நீ எப்படி அறிந்து கொண்டாய்? மூமின் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கரஅத்து கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஓதினேன், படித்தேன். ஆமன்து பிஹி, அதை நம்பிக்கை கொண்டேன். வஸத்தக்து பிஹி, அதை மட்டும்தான் உண்மைப்படுத்தினேன். குர்ஆன் சுன்னாவை படித்தால் மட்டும்தான் கபரில் நமக்கு வெற்றி. இந்த பதில் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வான், அன் சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை வைத்து விட்டான். சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவை திறந்து விடுங்கள், அவனுக்கு சொர்க்கத்திலிருந்து விரிப்பை விரியுங்கள், சொர்க்கத்திலிருந்து காற்றை அனுப்புங்கள். அவனுடைய கபூர் அப்படியே விசாலமாக்கப்படும். இல்ல, நான் குர்ஆன் படிக்க மாட்டேன், ஹதீஸ படிக்க மாட்டேன், எனக்கு யாரு தெரிந்த ஒரு மிஸ்ஸாவர் வந்து ஏதாவது பயான் சொன்னா அதை உட்கார்ந்து போட்டு கேட்பேன். மார்க்கம்னா விளையாட்டா? யாரு என்ன சொன்னாலும் அது இஸ்லாம் ஆயிருமா? எந்த கட்டுக்கதையை நம்பினாலும் இஸ்லாம் ஆயிருமா? அதெல்லாம் இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆனிலிருந்து படிக்க வேண்டும், நபி மொழியிலிருந்து படிக்க வேண்டும், சரியான சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களிடமிருந்து படிக்க வேண்டும். இல்ல, நான் என்னுடைய மனம் போன போக்கில் தான் வாழ்வேன், வாழ்ந்து கொள்ளலாம். யாரா இருந்தாலும் ஒரே ஒரு அட்டாக்கு, ஒரே ஒரு ஹார்ட் அட்டாக்கு, கதை முடிஞ்சு போயிடும். ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட், கதை முடிஞ்சு போயிடும். ஒரு காஃபிரை கபூர்ல கொண்டு போய் வைத்தவுடன், மன் ரப்புக், உன்னுடைய இறைவன் யார்? ஹா ஹா லா அத்ரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லை என்பான். வமா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? ஹா ஹா லா அத்ரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லை என்பான். ரசூலுல்லாஹ்வை குறித்து கேட்கப்படும், இவர் யார்? மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டார்கள், இவர் இறை தூதர் என்று. உடனே மலக்குமார்கள் சொல்வார்கள், மலக்குமார்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் கபூர் வேதனையை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடிய பதில். நாம் அந்த பதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினையை பெற்றார். லா தரைத்த வலா தலைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை, குர்ஆனை சிந்திக்கவும் இல்லை. நீ படிக்கவில்லை, மார்க்கத்தை சிந்திப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவனுக்கு நரகத்திலிருந்து கதவு திறக்கப்படும், நரகத்திலிருந்து காற்று வரும், நரகத்திலிருந்து விரிப்பு விரிக்கப்படும், கபறுகள் அவருடைய விழாப்புறத்தை நெருக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இறை செய்தி மட்டும்தான். இறை செய்தியை மட்டும் பின்பற்றினால் நாம் கபரிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். இல்லை இல்லை, நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற மாட்டோம், மனித கருத்துக்களை பின்பற்றுவோம் என்று நாம் அல்லாஹ் ரசூல் தவிர, குர்ஆன் சுன்னாவை தவிர யாருடைய கருத்தை மார்க்கமாக பின்பற்றினாலும், மார்க்கம் என்று வாதித்தாலும் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்றால் மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்விற்கு நிகராக நாம் வேறு யாருடைய கருத்தையும் கொண்டு வந்து விடக் கூடாது.